ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு கருவுக்கு எப்போ உயிர் வரும், அதாவது ஹார்ட் பீட் எப்போ வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானில் ஆல்னு இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைல் ஸ்க்ரீனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்ஸ் நமக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் அப்படின்னு கிடைச்ச உடனே நம்ம எத்தனை நாளுக்குள்ளே நம்ம டாக்டர் கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 35வது நாள்ல இருந்து நீங்கள் கார்டு போட்டு டெஸ்ட் பண்ணலாம். அதாவது ரெகுலர் பீரியட்ஸை இருக்கிறவங்க 35வது நாளில் கார்டு போட்டு டெஸ்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்கேன் எந்த நாளில் இருந்து எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்கேன் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெக்னென்சி 35வது நாளில் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அந்த கரு வளர்ந்துருச்சு. அந்த கருவுக்கு ஹார்ட் பீட் வந்தால்தான் நம்மளுடைய கரு முழுமையாக வளரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கருவுக்கு ஹார்ட் பீட் எப்போ வரும் அப்படிங்கிறது தான். கருவுக்கு ஹார்ட் பீட் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 5.5 வீக்ஸில் இருந்து 8 வீக்ஸ் நம்மளுடைய கருவுக்கு ஹார்ட் பீட் வர ஆரம்பிக்கும். நார்மலாக ஒரு சில பேருக்கு ரெகுலர் பீரியட்ஸா இருக்கிறவங்களுக்கு 5.5 வாரத்திலேயே கருவுக்கு உயிர் வர ஆரம்பிக்கும், அதாவது ஹார்ட் பீட் வர ஆரம்பிக்கும். 5.5 வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 39வது நாள். நம்ம ஹாஸ்பிட்டல்ல எப்ப வர சொல்லுவாங்க அப்படின்னா 6வது வாரத்துல இருந்து 7வது வாரத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுவாங்க. அதாவது 6வது வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 42வது நாள்ல உங்களுக்கு ஸ்கேனுக்கு வர சொல்லுவாங்க. 7வது வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 49வது நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஸ்கேன் பண்றதுக்கு வர சொல்லுவாங்க. ஸோ இந்த டியூரேஷன்ல தான் உங்க கருவுக்கு ஹார்ட் பீட் வர ஆரம்பிக்கும். ஸோ இப்போ லேட் பிரெக்னன்சி, லேட்டா தான் கரு தங்கி இருக்கும். ஸோ அந்த லேட்டா கரு தங்கும் போது நம்ம எந்த வாரத்துல ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 6வது வாரத்துல ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கரு மட்டும் இருக்கு, ஆனா ஹார்ட் பீட் வரல அப்படின்னா உங்களுக்கு லேட் பிரெக்னன்சியா இருக்கும். ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. 8வது வாரத்துல இருந்து 8.5 வாரம் வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. அதாவது 56வது நாட்கள் வரைக்கும் உங்களுக்கு வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ 56 அப்படி இல்லைன்னா 60வது நாள். ஸோ 60வது நாட்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அந்த டைம்ல கருவுக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகிடும், கருவுக்கு உயிர் வந்துடும். ஸோ ஹார்ட் பீட் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இவ்வளவுதான். ஸோ எந்த டைம்ல கரு உருவாகும் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ கரு உருவானதுக்கு அப்புறம் ஹார்ட் பீட் எந்த டைம்லன்னு பாத்தீங்கன்னா 6வது வாரத்துல இருந்து 8வது வாரம் வரைக்கும் தான் நம்மள வெயிட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இதுவே இரகுலர் பீரியட்ஸா இருக்கு அப்படின்னா, அதாவது லேட் பிரெக்னன்சியா இருக்கு அப்படின்னா 8வது வாரம்னு பார்த்தீங்கன்னா 56வது நாள், 56 இல்லாட்டி 60வது நாள் வரைக்கும் உங்களை வெயிட் பண்ணி உங்களுக்கு வேஜினல் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமா செக்அப் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எப்போ ஸ்கேனுக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் 40வது நாள்ல இருந்து 60வது நாட்களுக்குள்ள நீங்க உங்களுடைய டாக்டரை நீங்கள் விசிட் பண்ணணும். ஸோ 6வது வாரத்தில் இருந்து 8வது வாரத்துக்குள்ளே நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் 9வது வாரம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு கரு வளர்ச்சி அடைஞ்சு, அதாவது யூட்ரஸில் ஃபார்ம் ஆகாமல் ஸோ ஃபெலோப்பியன் டியூப்ல ஃபார்ம் ஆகி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ரொம்பவே ரிஸ்கி. ஸோ அதனால இந்த எக்டோபிக் ப்ரெக்னன்சியை தவிர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6வது வாரத்தில் இருந்து 8வது வாரத்துக்குள்ள உங்களுக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணியே ஆகணும். கருவுக்கு எப்போ ஹார்ட் பீட் வரும்னு பார்த்தீங்கன்னா 6வது வாரத்தில் இருந்து 8வது வாரம். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ லேட் ப்ரெக்னன்சி இதுக்கப்புறமும் லேட் பிரெக்னன்சி ஆகாது. 9வது வாரத்துலலாம் ஹார்ட் பீட் அதிகமாக தான் ஆகுமே தவிர அந்த டைம்ல ஹார்ட் பீட் உருவாகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஹார்ட் பீட்டோட டியூரேஷன் 6 to 8 வீக்ஸ் தான். இதுக்கப்புறம் நமக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. இரகுலர் பீரியட்ஸா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 8 வீக்ஸ்க்குள்ள தான் உங்களுக்கு செய்வாங்க. 9th வீக்ல வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. 60 இல்லாட்டி 62வது நாள்ல கருவுக்கு ஹார்ட் பீட் வரலைன்னா கண்டிப்பா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கான ஒரு டேப்லெட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.